சோதரிகிற ஆண்டவரே சோதரம் 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 தகப்பனே உமக்கு சோதரம் 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 வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் உண்டாக்கினவரே உமக்கு சோதரம் சோதரம் தகப்பனே சோதரையா சோதரையா பிதாவே உமக்கு சோதரம் 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 எங்கள் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு சோதரையா 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 இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம் நன்றி தெரிவிக்கிறோம் நன்றி தெரிவிக்கிறோம். இம்மட்டும் எங்களை ஆற்றி தேற்றி வழிநடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு சோதரம். உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஐயா. ஆவியானவரே இந்த இடத்துல இறங்கி வாங்க. 2-3 பேர் என் நாமத்தினால் எங்கே கூடினாலும் அந்த இடத்துல வந்திருக்கிறேன் என்று சொன்னவர் உம்முடைய நாமத்தில் நாங்கள் கூடி இருக்கிறோம் ஐயா. வாங்க ஐயா. சோதரம் 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 தகப்பனே ஆவியானவரே இறங்கி வாங்க ஐயா. தகப்பனே இறங்கி வாங்க. எங்களை ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த நேரத்தை முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. சோதரம் பிரைஸ் தி லார்ட். நிறைவான ஆவியானவரே இறங்கி வாங்க அப்பா. சோதரம் அப்பா. இதை பார்க்கிற எல்லாருடைய ஸ்தலங்களிலும் வீடுகளிலும் எந்த இடத்திலிருந்து இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அந்த இடத்துல எல்லாம் ஆவியானவர் உம்முடைய அபிஷேகம் நிரம்பி இருக்கட்டும் ஐயா. சோதரம் ஆண்டவரே இந்த வேளையில நாங்க பாடுகிற துதிக்கிற ஆராதிக்கும் போதும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும் போதும் ஆவியானவரே உம்முடைய அபிஷேகத்தினாலும் உம்முடைய வல்லமையினாலும் நிரப்பி வழி நடத்துங்க ஆண்டவரே. சோதரப்பா வனாந்திரம் வயல் வெளியாகுமே பாலானதும் பயிர் நிலமாகுமே. வயல் வெளியாகுமே பாலானதும் பயிர் நிலமாகுமே. Yeah.
நிகழ்ச்சி அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. இந்த கிறிஸ்துமஸ் வேளையில, இந்த கிறிஸ்துமஸ் நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற, இந்த ஆராதனையில கலந்து கொண்டு இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் பரத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் வருவதாக. இயேசுவின் நாமத்தினால ஒரு ஆசீர்வாதம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினால நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் கடந்து வருவதாக. துதிகன மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மரதரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். ஜீசஸ் ட்ரையம்ஸ், இயேசு வெற்றி சிறக்க பண்ணுகிறார் ஊழியங்கள் சார்பா இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் இந்த நாள் ஒரு இன்பமான நாள், எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான நாள். இதுல உங்களோட கூட சேர்ந்து நானும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆராதிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அனைவருக்கும் மீண்டுமாய் ஒரு தடவை சொல்றேன், கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். முதலாவது நாம் ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இயேசு கிறிஸ்துவ தெய்வம் சொல்லி நம்ம பாடுறது தான், அவரை துதிக்கிறது தான், அவரை மகிமைப்படுத்துறது தான் நம்மளுடைய முதலான நோக்கம். எங்களோட கூட சேர்ந்து, எங்க குழுவினரோடு கூட சேர்ந்து, எங்க இருந்தாலும் எங்களோட கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி துதிச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீரே ராஜா என்று சொல்லி இந்த பாடலை பாடுவோம். சோதரம் எல்லாரும் கரங்களை தட்டி, எங்க இருந்தாலும் கரங்களை தட்டி, இங்க இருந்தாலும் எல்லாரும் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோமா? பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீரென்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னை தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னை குறைவே இல்லை. பாடுவதால் என்னை தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னை குறைவே இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய் சந்தோஷமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம். திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய்வும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய்வும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் மகிமைதான், உந்தன் மகிமைதான் நான் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஊழிய எல்லைகள் எல்லாம் பெரிதாக்கினீர், அதுல ராஜாக்களை நீங்க உதிக்க செய்தீர், அறியாத ஜாதியை ஆண்டவரே தேடி வரவழைத்தீரே. ஹல்லேலூயா, நன்றி அப்பா.
செய்தீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர். நீ தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர். நீ தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். உந்தன் கிருபைகளை நான் பாடுவேன். உந்தன் மகிமைகளை தினம் நான் துதிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் இடத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் இடத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. எல்லாரும் கரங்களை தட்டி ஹalleluya, praise the Lord, praise the Lord. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கம், உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை. ஹalleluya, சோதரம், praise the Lord. அடுத்ததாக என்னை வல்லடிக்க நீக்கி உம் கரங்களால் தூக்கி, அந்த பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இயேசு கிறிஸ்து நம்ம விழும்போதெல்லாம், நம்ம கஷ்டப்பட்ட போதெல்லாம், நம்ம சறுக்கின போதெல்லாம், நம்ம நம்பினவங்க யாரும் நம்மளை கை தூக்கி விடல. அவர் மாத்திரமே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வம் மட்டும் நம்மளை காப்பாத்தினார். அதை உணர்ந்து உண்மையாய் நன்றி விசுவாசத்தோடு இந்த பாடலை நாம பாடுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி என்னை வல்லடிக்க நீக்கி. ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக வரிகளை நாம் பாடுவோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர், உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்தீர். ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர், உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்தீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை
நீ தந்த தரிசனம் நிறைவேற்றி நீ எனக்காக குறித்ததை எனக்கு தந்தி. நீ தந்த தரிசனம் நிறைவேற்றி நீ எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடித்து நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடித்து நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் கிடைத்துக் கொண்டேன். நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் கிடைத்துக் கொண்டேன். நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். 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 எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். நம்மளை காப்பாற்றி உயர்வான ஸ்தலங்கள் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்ம எங்க இருந்தாலும், எங்க இருந்து இந்த காணொளியை கேட்டுக்கொண்டிருந்தாலும், உலகத்துல எந்த தேசத்திலிருந்து இந்த காணொளியை நீங்க பார்த்து கொண்டிருந்தாலும், இந்த நேரத்துல அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாடுற இந்த நாள்ல, கிறிஸ்துமஸ் திருநாள்ல ஒரு 5 நிமிஷம் மனதார ஆண்டவர் ஆராதிப்போம். எங்களோட கூட சேர்ந்து நீங்களும் ஆராதிங்க. ஆண்டவரை உயர்த்துங்க, ஆண்டவரை புகழ்ங்க. உள்ளத்திலிருந்து ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, சோத்ர ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை மீட்டெடுக்கிறதுக்காக இந்த பூமிக்கு வந்தீங்களே ஆண்டவரே. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்திருக்கிறார் என்று நாங்கள் வாசிக்கிறோம் தகப்பனே. தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் என்னை கர்த்தர் சேர்த்துக் கொள்ளுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல அநேகர் பல காரியங்கள்ல பிஸியா இருக்கலாம். சொந்தக்காரங்களை பார்க்கிறவங்க சொந்தக்காரங்களை பார்த்து கொண்டிருப்பாங்க. வெளிநாட்டுக்கு டூர் போறவங்க டூர் போவாங்க. பல அவுட் ஸ்டேஷன் போவாங்க. இதை ஜஸ்ட் ஒரு ஹாலிடேவா நினைச்சு என்ஜாய் பண்ணுவாங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நாங்க உம்முடைய பிறப்பின் அந்த ரகசியத்தையும், உம்முடைய பிறப்பின் அந்த நோக்கத்தையும், நீங்க இந்த பூமிக்கு எதுக்காக வந்தீங்கன்ற நோக்கத்தை உணர்ந்து உண்மையாய் நாங்கள் கொண்டாடுகிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், எங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறோம். இன்னும் அநேகர் உம்முடைய பிறப்பை பற்றி அறியாமல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆண்டவரே. அவர்களுக்கும் இந்த நாள்ல நற்செய்தியை நாங்கள் சொல்லுவோம் என்று ஒரு சில பேர் இந்த நாள்ல அவருடைய கிறிஸ்து இயேசுவினுடைய பிறப்பின் நற்செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அதுல ஒரு அங்கமாதான் இன்னைக்கு நாங்களும் இந்த காணொளி மூலமாய் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நற்செய்தியை துதியோடும் அவரை மகிமைப்படுத்துதலோடும் ஆராதனையோடும் தெரியப்படுத்துறோம். நம்ம எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துவோம். கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே,
மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. எல்லா கரங்களை தட்டி இந்த பாடலை உற்சாகமாக பாடி ஆராதனை செய்து தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். Praise the Lord. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஷதல பஹதுரியா தரலதல. ஸ்தோத்திரம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. சிறகுகளின் நிழல் செய்ய எனக்கு பலன் உண்டு. வீண நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, என் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எனக்கும் பயமில்லையே. சோதரிக்கிறோம்ப்பா. தாயின் கருவுல நாங்க உருவாகிறதுக்கு முன்பதாகவே எங்களை பெயர் சொல்லி அழைத்து முன்குறித்து இம்மட்டும்
வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறீங்களே ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 தகப்பனே. பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு தந்தருளி அவரை நமக்காக ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தோர் எல்லாருடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். அவரை ஒப்பு கொடுத்து பிதாவானவர் நம்ம மேல வைத்த அன்பை இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு தந்து வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவின் இந்த பிறப்பின் நாளில் ஆராதிக்கிறதுல, ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷமாய் நாங்க செய்யறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஷதல பஹதுரி ஆந்தரலதரவா ரிபதனஹதுரஹந்தரலதரவா சோதரிக்கிற தகப்பனே, ஒரு நாள் எங்களை கைவிடாம ஆண்டவரே எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து வழி நடத்தினீங்களே ஆண்டவரே. நாங்கள் யார்கிட்டையும் வெளியில சொல்ல முடியாம கஷ்டப்பட்டு தனி அறையில போர்வையை போத்திட்டு நாங்க அழுத நாட்கள்ல ஆண்டவரே எங்களோட கூட இருந்து நீங்க வழி நடத்தினீங்களே, நீங்க நடத்தினீங்களே. ஒரு நாளும் நாங்கள் சரியாதபடிக்கு, நாங்கள் விழாதபடிக்கு நீங்க எங்களுக்கு பாதுகாப்பா இருந்து வழி நடத்தினீங்களே ஆண்டவரே. அதுக்காக நன்றி ஆண்டவரே. உண்மையாய் உள்ளத்திலிருந்து நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி உள்ள இருதயத்தை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற அன்பு பிரியமான சகோதர சகோதரிகள் அனைவரும் இந்த நல்ல வேளையில ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நமக்கு மட்டும்தான் தெரியும், ஆண்டவர் மட்டும் நம்ம வாழ்க்கையில இல்லைன்னா நம்ம என்னைக்கோ இந்த பூமியை விட்டே போயிருப்போம். இன்னைக்கு நம்மளை நிக்க வைத்திருக்கிற ஒரே தெய்வம் நம்ம ஆண்டவர் மட்டும்தான். நம்ம இன்னைக்கு குடும்பமாய் வேலையிலையும் தொழிலையும் வளர்ந்து நிக்கிறதுக்கு காரணம் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் உதவி செய்தது. நல்ல வேலையில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே உமக்கு நன்றி. நீங்கள் எங்களுக்காக செய்த எல்லா காரியங்களும், நீங்க எங்களுக்காக பண்ண எல்லா நல்ல காரியங்களுக்காக நாங்க நன்றி தெரிவிக்கிறோம் ஆண்டவரே. சோதரிக்கிற ஆண்டவரே, உம்முடைய நாமம் மாற்றும் உயர்வதாக, உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்வதாக. சகல விதமான துதி கன மகிமை அனைத்தையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மாரத ரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சோதரம் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இவ்வளவு நேரம் நம்ம ஆண்டவரை துதிச்சோம், ஆராதிச்சோம். கொஞ்ச நேரம் இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை அன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுப்போம். ஆண்டோட வார்த்தை இன்னைக்கு என்னன்னு சொல்லி நம்ம கேட்போம். அதன் பிரகாரம் ஆவியானவர் தாமே உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. பொதுவா இந்த நிகழ்ச்சி நாங்க ப்ரிப்பேர் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, நிறைய அன்ரீச்டு பீப்புள், இது வரைக்கும் கிறிஸ்துனா யாருன்னு தெரியாதவங்களுக்கு கூட இந்த ஆராதனை, இந்த செய்தி பிரயோஜனமா இருக்கணும் நாங்க அப்படின்னு ஆசைப்பட்டோம். அது மட்டும் இல்ல, கிறிஸ்துவை பத்தி தெரிஞ்சு கொண்டவங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்களுக்கும் இந்த செய்தி பிரயோஜனம் இல்லைன்னு நினைச்சு இப்பயே ஆஃப் பண்ணிட்டு போயிடாதீங்க. உங்களுக்கும் இது பிரயோஜனமா இருக்கும். இந்த உலகத்துல யார் இந்த செய்தியை பார்த்தாலும் அவங்க கூட ஆவியானவர் பேசுவார், ஆண்டவர் பேசுவார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது எல்லாருக்கும் ஒரு பிரயோஜனமான செய்தியா இருக்கும். ஒரு சின்ன செய்தி, நம்ம இருக்கிற இடத்துல கவனமாய் இந்த செய்திக்கு நேராக கடந்து போவோம். முதலாவது, கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததான நோக்கம் என்ன? நான் ஆராதனை வேலையிலே சொல்லியிருப்பேன். 1 தீமோத்தேயு 1:15 கிறிஸ்து எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் தெளிவா சொல்லியிருக்கிறார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். பாவிகளை ரட்சிக்க இந்த கிறிஸ்து, நம் கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க இந்த பூமிக்கு வந்தார். இந்த உலகத்துல ஆதாம் தப்பு பண்ணதுனால ஆதாம் மூலமா வந்த நம்ம எல்லாருமே, ஆதாமினுடைய ரத்தத்தின் மூலமா, ஆதாமின் ரத்தத்தினால உண்டாக்கப்பட்ட அந்த விந்தின் மூலமா வந்த எல்லா சந்ததியுமே பாவ சந்ததியா மாறிடுச்சு.
அவங்க ரத்தத்துல பாவம். ஒரு வசனம் இருக்கு, மாம்சத்தின் உயிர் ரத்தத்துல இருக்கான். உயிர் ரத்தத்துல இருக்கு, ஆனா அந்த ரத்தமே பாவமா மாறிடுச்சு. இந்த பாவ ரத்தத்தை சுமந்து கொண்டிருக்க இந்த மனித குலத்தை மீட்டெடுக்கவும் ரட்சிக்கவும் கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். பாவிகளை ரட்சிக்க, நம்ம எல்லாரையும் ரட்சிக்க கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இரண்டாவது ஆதாமா, ஃபர்ஸ்ட் ஆதாம் நாசியில தேவன் ஊதுனப்போ அவன் உடம்புல ரத்தம் உண்டாச்சு. அவன் ரத்தம் பாவத்தினால தீட்டுப்பட்டு போச்சு. இரண்டாவது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர்னால கன்னி மரியார் வயிற்றுல கருவாக்கப்பட்டு இந்த பூமிக்கு இரண்டாவது ஆதாமாக வந்த அவர் பரிசுத்தமான ரத்தம், பரிசுத்தமான ரத்தத்தை கொண்டவர். உலகத்தில் இருக்க எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்கிற அதிகாரம் அவர்கிட்ட இருந்தது. மார்க் 2:10, பூமியில இருக்க எல்லா ஜனங்களுடைய பாவங்களையும் மன்னிக்கிற அதிகாரம் அவர்கிட்ட கொடுக்கப்பட்டிருந்தது. நம்ம எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்கிறதுக்காக அவர் தன்னுடைய அந்த பரிசுத்தமான ரத்தத்தை சிந்தி விலக்கிரயம் கொடுத்து நம்ம எல்லாரையும் மீட்டு கொண்டார். இந்த வகையாதான் நம்ம எல்லாரையும் மீட்டு கொண்டார். சிலுவையில நமக்காக அவர் அந்த பரிசுத்தமான ரத்தத்தை சிந்தி இன்னைக்கு அவரை விசுவாசிக்கிற நம்ம எல்லாரையும் பரலோகத்தில் அவரோட கூட சேர்த்துக்கிறதுக்காக நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். அவர் ஒரு நல்ல தெய்வம். அவர் பிறந்த நாள், இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல அவர் செய்த தியாகத்தையும், அவர் நமக்காக அந்த தெய்வத்தன்மையை விட்டுட்டு இந்த பூமிக்கு வந்து நம்மளை மீட்டெடுத்தார். இதை நினைக்கும் போது, இந்த செய்தியை சொல்லும் போது எனக்கு புல்லரிக்குது. ஆண்டவர் நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சு நம்மளை மீட்டெடுத்தார். இருக்கிற இடத்துல ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சரி, இது எல்லாம் நமக்கு தெரியும். ஆண்டவர் எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார், வந்து என்ன பண்ணார், நம்ம எல்லாருக்காகவும் அவர் மரித்தார். இதெல்லாம் சரி. நான் இந்த செய்தியை ரெடி பண்ணணும்னு நினைத்தப்போ ஸ்பெஷலா ஆண்டவர் கிட்ட ஒண்ணு கேட்டேன். ஆண்டவரே, உங்களுடைய பிறப்பை மட்டும் பத்தி சொல்லிட்டு, ஆண்டவரே நீங்க செய்த அற்புதங்களை சொல்லிட்டு, நீங்க மனிதனுக்காக செய்த எல்லா தியாகத்தையும் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஸ்பெஷலா ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் உங்களை பத்தி நான் சொல்லணும் ஆண்டவரே. எனக்கு முதல்ல அது ஆசீர்வாதமா இருக்கணும். உங்களுடைய ஒரு கேரக்டரிஸ்டிக் என்ன? நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் உங்களுக்கு இருக்கு. அதுல ஒரு கேரக்டரிஸ்டிக் இந்த பூமியில இருக்க எல்லாருக்கும், எல்லா மக்களுக்கும் பொருந்துற மாதிரி, ஈஸியா புரியுற மாதிரி, இன்னைக்கு வரைக்கும் எங்களை வழி நடத்துற அந்த சுபாவத்தை நான் மக்கள் கிட்ட சொல்லணும். எங்க ஜீசஸ் ட்ரையம்ஸ், இயேசு வெற்றி சிறக்க பண்ணுகிறார் மூலியமாய் கிறிஸ்துமஸ் செய்தி கொடுக்கிறப்போ இந்த பூமியில இருக்க எல்லாருக்கும் புரியவும் செய்யணும், ஆசீர்வாதமா இருக்கணும். ஆண்டவரே, அந்த ஒரு யூனிக்கான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் பத்தி நான் பேச எனக்கு கிருபை பாராட்டுங்கன்னு சொல்லி கேட்டேன். இந்த மெசேஜை எடுக்கிறப்பே ஆண்டவர் எனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்தார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். அந்த தெரிஞ்ச வசனத்தை வாசிச்சு அது மூலமா நான் உங்களுக்கு பழைய ஏற்பாட்டுல ஒரு சம்பவத்தை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். என்னோட கூட ஆண்டவர் ஸ்பெஷலா அந்த செய்தியில பேசினார், என்னை அபிஷேகித்தார், என்னை பலப்படுத்தினார், என்னை உருவாக்கினார். இந்த வார்த்தையை நான் ஆண்டவர் கிட்ட இருந்து பெற்றுக்கொண்ட அப்புறம், இந்த வார்த்தையை நான் தியானித்த பிற்பாடு எனக்கு ஒரு பெரிய பலன் கிடைச்சது. அதே பலன் உங்களுக்கு கிடைக்கும்ன்றத நான் விசுவாசிக்கிறேன். சுருக்கமாய் நம்ம அந்த செய்திக்கு நேராக போகலாம். நம்ம எல்லாரும் பைபிள் வச்சிருக்கிறவங்க வீட்டில் எடுத்து வாசிங்க. யோவான் 6:37. யோவான் 6:37 சொல்லப்பட்டிருக்கு, என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப என்னை யோசிக்க வச்சது. என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஆண்டவர் சொல்றார் யோவான் 6:37, என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை.
பணக்காரனா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், நல்லவனா இருக்கட்டும், கெட்டவனா இருக்கட்டும், ஊழியக்காரங்களா இருக்கட்டும், ஊழியம் செய்யாதவங்களா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், தீவிரவாதியா இருக்கட்டும், ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்துல என்ன நம்பி வர யாரையுமே நான் கைவிடுவதில்லை சொல்றாரு. என்னிடத்துல வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப குத்துச்சு. இந்த வார்த்தை என்ன நிறைய யோசிக்க வச்சது. என்னிடத்துல வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவது இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த செய்தியை கேட்கிற எந்த மூலையில இருந்து யார் கேட்டாலும் சரி, அடிமைத்தனத்துல வாழ்ந்துட்டு இருக்கவங்க கேட்டாலும் சரி, சுயாதீனத்துல வாழ்ந்துட்டு இருந்தாலும் சரி, பணக்காரங்களும் சரி, ஏழைங்களும் சரி, இந்த வார்த்தையை கேட்கிற பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, என்னிடத்துல வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை, எல்லாரையும் சேர்த்துக்கொள்கிறார். இந்த காரியத்தை நான் தியானிக்கும் போது எனக்கு ஒரு சம்பவத்தை ஆண்டவரை நினைவுபடுத்தினார். பழைய ஏற்பாட்டில் ரூத் புஸ்தகம் மொத்தமே ஒரு 4 பக்கம் தான் இருக்கும். ஒரு டீ எடுத்து குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள வாசிக்கும் நினைச்சா கூட வாசிச்சு முடிச்சிடலாம், அந்த அளவுக்கு ஒரு சின்ன புஸ்தகம். அந்த ரூத் புஸ்தகத்துல ஒரு சம்பவம் இருக்கு. அதை நான் எவ்வளோ சுருக்கமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளோ சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுல இருந்து இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுவார். முதலாவது வசனம், ரூத் 1:1. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சந்தரித்தான் அப்படின்ற இந்த வசனத்தை பார்த்தா உங்க எல்லாருக்குமே தெரியும். பெத்லகேம்ல ஒரு ஃபேமிலி இருக்காங்க, பஞ்சம் வருது, பஞ்சத்துக்காக பொழைக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போறாங்க, மோவாப் தேசத்துக்கு போறாங்கன்னு நீங்க நினைப்பீங்க. ஏதோ ஒரு பரிதாபமான ஒரு கூட்ட மக்கள், ஒரு குடும்பம் இருக்கிற பஞ்சத்துல இருந்து தப்பிச்சு ஒரு தேசத்துக்கு பொழைக்க போறாங்க, ஐயோ பாவன்ற மாதிரி உங்களுக்கு தோணும். நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்த நாட்கள்ல 54 வகையான பஞ்சம் இருந்துதான். இது அதுல எந்த வகையான பஞ்சம் அப்படின்னு பார்த்தா அப்பதான் உங்களுக்கு தெரியும், இது உயிருக்கு கேடான வாழவே முடியாத ஒரு பஞ்சமா, இல்ல நார்மலா வர சின்ன சின்ன இயர்லி வர டிசாஸ்டரா, பிரச்சனையா, சாதாரண ப்ராப்ளமா, சின்ன பஞ்சமான்னு தெரியும். இதே அதிகாரத்துல 19வது வசனத்தை நீங்க பார்த்தா தெரியும். இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். அந்த குடும்பம் யாருன்னு உங்களுக்கு தெரியும். எலிமெலேக்கு, நகோமி, அவங்க 2 பசங்க. நகோமி திரும்பி பெத்லகேமுக்கு வரா. அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். அப்போ நகோமி காலத்துல வாழ்ந்த அந்த மக்கள் எல்லாம் இந்த நகோமி திரும்பி அவங்க ஊருக்கு வரப்போ இருந்தாங்க. அப்ப அந்த மக்கள்லாம் இருக்கிறாங்கன்னா இது சாவுக்கு ஏதுவான பஞ்சம் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது நார்மலான பஞ்சம். ஆனா இந்த பஞ்சத்தை, சின்ன பஞ்சத்தை காரணத்தை காமிச்சிட்டு அவங்க போற ஊர் எது தெரியுங்களா? மோவாப். மோவாப் தேசத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும். மோவாப் தேசம் உருவான விதம் எப்படின்னு தெரியுங்களா? நம்ம எல்லாரும் ஆதியாகமத்துக்கு போவோம். ஆதியாகமம் 19வது அதிகாரம். லோத்து தன்னுடைய குமாரத்திகள் மூலமாகவே, லோத்தோடைய குமாரத்திகள் தன்னுடைய தகப்பனை குடி போதையில இருக்கும்போது, மது போதையில இருக்கும்போது சயனித்து தன் தகப்பன் கிட்டையே குழந்தையை பெற்றுக்கொள்றாங்க. ஒரு அருவருப்பான காரியத்தை செய்யறாங்க. அந்த அருவருப்பான காரியத்தின் மூலமா வந்த பிள்ளைகளுடைய பேரை வாசிக்கிறேன், கேளுங்க. 37வது வசனம், ஆதியாகமம் 19:37. மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியருக்கு தகப்பன். நல்லா கவனிங்க. ஒரு அருவருப்பான முறையில பிறந்தவன் தான் மோவாப்.
இந்த மோவாபை குறித்து நான் இன்னொரு காரியமும் சொல்லணும். யாத்திராகமத்தில் இவங்க எகிப்திலிருந்து திரும்பி அந்த கானானுக்குள்ள அந்த 40 வருட காலம் பயணத்தில் மோவாப் தேசம் வழியா போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, மோவாப் பக்கம் போவாதீங்க, மோவாபை விட்டு சுத்தி போங்க அப்படின்றார். அது ஒரு பாவமான ஊர், பாவமான தேசம், அருவருக்கப்படத்தக்க ஒரு தேசம். அந்த தேசத்துல நீங்க பெண்ணும் கொடுக்க கூடாது, பெண்ணு எடுக்க கூடாது, அந்த பக்கமா போக கூடாதுன்னு ஆண்டவர் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருந்தார். இப்போ நம்ம திருப்பி ரூத்துக்கே வருவோம். இவன் என்ன பண்றான்? சாதாரண பஞ்சத்தை கணக்கு காமிச்சிட்டு மோவாபுக்கே போறான். சாதாரண பஞ்சத்தை கணக்கு காமிச்சிட்டு மோவாபுக்கே போறான். அங்க போனது மட்டும் இல்லாம அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி, அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராராகிய எப்ராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். அந்த அசுத்தமான ஊருக்கு போனது மட்டும் இல்லாம அங்கே இருந்துட்டான். ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்திலிருந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் மத்தியில வாழ்ற அந்த வாழ்க்கையை விட்டு அவங்க அந்த அசுத்தமான வாழ்க்கைக்கு நேரா ஒரு தவறான தீர்மானத்தை எலிமெலேக்கு குடும்பத்தின் தலைவன் அவன் எடுத்து அதன் நிமித்தமா அந்த 4 பேர் அங்கேயே போய் இருந்து விட்டாங்க. அதுக்கு விளைவா அவங்க வாழ்க்கையில நடந்த காரியம் என்ன தெரியுங்களா? 3வது வசனம், நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான், அவளும் அவளுடைய 2 குமாரர்கள் மாத்திரம் இருந்தார்கள். தமிழ்ல நம்ம வாசிக்கிறோம், இவர்கள் 3வது வசனம், நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான் அப்படின்னு இருக்கு. உண்மையான மூல பாஷையாகிய எபிரேய மொழியில அந்த இறந்து போனார் இடத்துல, இஃப் ஐ எம் நாட் ராங், நான் சரியா சொல்றேன்னா மூத் அப்படின்னு எழுதியிருக்கும். மூத் ஆயிட்டார்கள் அப்படின்னு இருக்கும். நம்ம இறந்து போனதுக்கு நம்மளே கூட சொல்லுவோம், இயற்கை எய்தினார், மருத்துவமனையில் வயது மூப்பிற்கு காரணமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த மூத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? மூத்துக்கு அர்த்தம் வாழ வேண்டிய வயசுல அல்பாயுசுல ரத்தம் சிந்தி ஒருத்தன் இறந்து போயிருக்கானா அவனை தான் மூத்தாயிட்டான்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த எலிமெலேக்கு அல்பாயுசுல போயிட்டான். நம்ம ஒரு பாஷையில சொல்லணும்னா மூத்தாயிட்டான். நான் சீக்கிரமா கடந்து போறேன். ஒரு தவறான தீர்மானத்தை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு தீர்மானத்தை எடுத்த போது மேற்கொண்டு அவங்களுக்கு நடந்த காரியங்கள் என்னன்னு நான் சொல்றேன் பாருங்க. 4வது வசனம், இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள், அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பால், மற்றவன் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். தகப்பனாவது ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த இடத்தை விட்டு வந்து அசுத்தமான ஒரு நாட்டுக்கு போனான். ஆனா பிள்ளைங்க ஒரு 10 அடி மேல போய் அங்கேயே இருந்து விட்டாங்க. அங்கேயே பெண்ணு எடுக்க ஆரம்பிச்சாங்க, கல்யாணமும் பண்ணிட்டாங்க. ஒருத்தனுடைய மனைவி பேர் ஓர்பால், மற்றொருடைய மனைவி பேர் ரூத். இதுல இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுங்களா? 5வது வசனத்தை பாருங்க. பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானான். நல்லா கவனிங்க, இதுலயும் இறந்து போனார்கள்னு வருது. அந்த 2 பேருமே இப்ப மூத்தாயிட்டாங்க. இதுலயும் இறந்து போனார்கள்னு வர இடத்துல மூத்தாயிட்டாங்கன்னு தான் இருக்கு. அப்ப இந்த பிள்ளைகளும் தவறான தீர்மானத்தை எடுத்த போது அல்பாயுசுல வாழக்கூடிய வயசுல இறந்து போயிட்டாங்க. அப்போ ஒரு மனுஷன் தப்பு மேல தப்பு செய்யறப்போ அவன் வாழ்க்கையில மூத்தான ஒரு நிலைமை வருது. இவங்களுக்கு உயிர் போயிடுச்சு. இன்னைக்கு எனக்கு அருமையானவர்களே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு உங்களுடைய பொருளாதாரம் மூத்தான நிலைமையில இருக்கும், செத்த நிலைமையில இருக்கும். நீங்க ஒரு தவறான தீர்மானத்தை எடுத்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத தவறான வழியில இருக்கும் போது உங்களுடைய பொருளாதாரம் மூத்தான நிலைமையில இருக்கும். இன்னும் சில பேருக்கு உங்களுடைய குடும்ப வாழ்க்கை மூத்தான நிலைமையில இருக்கும், படிப்பு மூத்தான நிலைமையில இருக்கும், வேலை ஸ்தலத்துல மூத்தான நிலைமையில இருக்கும்.
அந்த மூத்தான நிலைமை நான் சொல்றப்பெல்லாம் செத்த நிலைமையில இருக்கும்னு நீங்க நினைச்சுக்கோங்க. அப்போ மனுஷன் நம்ம செய்யற தவறான தீர்மானத்தின் மூலமா, எடுக்கிற தவறான தீர்மானத்தின் மூலமா நம்மளுடைய வாழ்க்கையில வர பலன் என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு காரியத்திலையும் செத்த நிலைமையில மாறப்படுறோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். ஒருத்தன் தவறான தீர்மானத்தை எடுத்து அதுல அவன் சிக்கிக்கொண்டு மடிந்த நிலைமையில இருக்கிறானா, அவனை திருத்திக்கிறதுக்கு, அவனை சரிப்படுத்திக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அதே ரூத் 1ஆவது அதிகாரம் 6ஆவது வசனத்துல அதுக்கான ஆன்சர் இருக்கு. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு அந்த தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து, இவ்வளோ நேரமும் நகோமியோடைய புருஷனும் சரி, நகோமியோட பிள்ளைங்களும் சரி, ஒரு தவறான தீர்மானத்தை எடுத்து அந்த தவறுக்குள்ளேயே மேலும் தவறு செஞ்சிட்டு இருந்தாங்க. முதல் தடவையா ஒரு பெண்ணுக்கு தீர்மானத்தை எடுக்கிற வாய்ப்பு கிடைக்குது. அந்த நகோமி பண்றா, தான் இருக்கிற அந்த அசுத்தமான தேசத்தை விட்டு எழுந்து தன்னுடைய சொந்த தேசத்துக்கே போகணும்னு ஒரு முடிவு எடுக்கிறான். இதுல இன்னொரு வேடிக்கை நல்லா கவனிங்க. இந்த செய்தி எல்லாருக்குமே, இந்த ரூத் புத்தகத்தை எல்லாரும் வாசிச்சிருப்பீங்க, உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த 2 பேரும், ஓர்பால், ரூத் 2 பேரும் சொல்றாங்க, நானும் உங்களோட கூட வருவேன் அப்படின்னு. நகோமி சொல்றா, இதுக்கு மேல நான் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, நீங்க உங்க தேசத்திலே திரும்பி போங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஓர்பால் 14ஆவது வசனம் பாருங்க. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். நகோமி போன்னு சொன்னப்போ ஓர்பால் நல்லா அழுது, பிரியத்துக்கு மனதில்லாம அழுது திரும்பி அவன் சொந்த ஊருக்கே போயிட்டான், மோவாபுக்கே. ஆனா ரூத் ஒரு வார்த்தையை சொல்றா. ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கு தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய் விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவது குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. இந்த ஒரு வார்த்தையை தான் நான் குத்தி காமிக்கணும்னு நினைக்கிறேன். ரூத் சொல்றா, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அவ மோவாபிய பெண், அவ ஒரு அசுத்தமான ஆண்டவரால அருவருக்கப்பட்ட ஒரு தேசத்திலிருந்து வந்த ஒரு பெண். அவ சொல்றா, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உங்களுடைய ஜனம் என்னுடைய ஜனம். அதுக்கப்புறம் நகோமி எதுவுமே சொல்லல. இதுதான் இந்த சம்பவம். நான் உங்களுக்கு சொன்னேன், யோவான் 6:37, என்னிடத்துல வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஒரு பாவமான தேசத்திலிருந்து வந்த அந்த ரூத்தை ஆண்டவர் கைவிடலைங்க. மத்தேயு 1:5 எடுத்து வாசிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். இதை வாசிக்கிறப்போ, இதை பத்தி நான் தியானிக்கிறப்போ எனக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. ஆண்டவருடைய சுபாவத்தை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். மத்தேயு 1:5 வாசிச்சு பாருங்க, நான் வாசிக்கிறேன், கேளுங்க. சல்மோன் போவாஸை ராகாபினிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா வழியில தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இன்னைக்கு கிறிஸ்துமஸ் நம்ம கொண்டாடுறோம்ல, இயேசு கிறிஸ்து பிறப்பை நம்ம கொண்டாடுறோம். இந்த இயேசு கிறிஸ்து வந்த சந்ததியோட லிஸ்ட் எல்லாமே மத்தேயு 1ஆவது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும். அதுல 5ஆவது வசனத்துல ரூத்தினுடைய பேரும் இருக்கும். அவ பாவமான சந்ததி சொல்லி ஆண்டவர்
ரூத்தை தள்ளிவிடல. உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என் ஜனம். நகோமியுடைய தெய்வத்தை, அதாவது நம்ம ஆண்டவரை ரூத் தெரிந்தெடுத்து கொண்டப்போ ஆண்டவர் அந்த ரூத்தையும் ஆசீர்வதிச்சு அந்த ரூத் மூலமா உலக ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு கொடுத்தார். நம்ம எல்லாரையும் மீட்டெடுத்த, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்தார் அப்படின்னு நான் வாசிச்சேன். பாத்தீங்களா? அப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ரூத்தையும் ஆண்டவர் பயன்படுத்தினார். ஆகாது, ஒதுக்கப்பட்ட ஜனம், பாவ ஜனம், அருவருக்கப்பட்ட ஜனம் அப்படின்னு கருதாம என்னிடத்துல வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை, அந்த வசனத்தை அப்படியே நிறைவேற்றினார். ரூத் மூலமா ரூத்தையும் இயேசு கிறிஸ்து பிறக்கிற அந்த சந்ததிக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்தார். அதே ரூத்தை மத்தேயு 1:5 ஆண்டவர் அங்கீகரித்து அக்னாலஜ்மெண்ட் பண்ணி பரிசுத்த ஆவியானவர் அந்த ரூத்தினுடைய பேரையும் மத்தேயு 1:5 வச்சிருக்கிறார். இதுதாங்க ஒரு சிறந்த எக்ஸாம்பிளா நான் பார்க்கிறேன். என்னிடத்துல வருகிற ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னார். அவர் நமக்காக மரித்து, நம்மளுடைய எல்லாருடைய பாவங்களுக்காக அவர் பரிசுத்தமான ரத்தத்தை இந்த பூமியில சிந்தி மரித்தார். அவர் மரித்து அதோட மட்டும் போகாம 3ஆவது நாள் உயிரோட வந்தார். வெளிப்படுத்துதல் 1:18 சொல்லுது, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்றார். ஆமென். அவர் மரித்தது மட்டும் இல்ல, சதா காலங்களிலும் உயிரோட கூட இருக்கிறார் நம் ஆண்டவர். என்னிடத்துல வருகிற ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை அப்படி சொல்றார். உயிரோடு எழும்பி பரத்துக்கு போய் அந்த ஆண்டவர் திரும்பி வர இருக்கிறார். சங்கீதம் 96:13 நம்ம வாசிக்கிறோம், பூமியை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்க்க வருகிறார், நியாயாதிபதியாக வருகிறார். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் நமக்கு ஒரு சுபாவத்தை வெளிப்படுத்துறார். என்னிடத்துல வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவது இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஒரு பாவமான ஜனம், அருவருக்கப்பட்ட ஒரு ஜனம், ரூத்தையே ஆண்டவர் ஆசீர்வதித்து அது மூலமா இயேசு கிறிஸ்துவை பிறக்க வைத்தார். அப்போ உங்களை என்னையும் ஆண்டவர் சேர்த்துக் கொள்வார். நிறைய மதங்களில் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க ஆண்டவர் கிட்ட கிட்டி சேர்ற ஒரு கூட்டம், அதை வழிபடுறதுக்கு இன்னொரு கூட்டம் அப்படின்னு பிரிந்து இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நாள்ல சொல்றேன், இந்த கிறிஸ்துமஸ் நல்நாள்ல சொல்றேன், ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றார். இந்த செய்தியை கேட்கிற எல்லாரையும் பார்த்து சொல்றார், என்னிடத்துல வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லுகிறார். நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, ரூத்தை போல ஒரு பாவமான ஊர்ல நீங்க இருக்கலாம், ஒரு பாவமான தேசத்துல இருக்கலாம், உங்களுடைய இருதயத்துல நீங்க பாவ சிந்தனையோட வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம். நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, எனக்கு பிரியமான சகோதரரே சகோதரிகளே, தம்பி தங்கச்சி, அப்பா அம்மா, நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, உங்களை யாரும் காப்பாற்ற முடியாத நிலைமையில உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே தவறு செய்து நீங்களே உங்களை அழித்து கொண்டு பலவிதமான பலவீனங்கள்ல நீங்க இருந்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், என்னிடத்துல வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல இந்த செய்தியை கேட்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், என்னிடத்துல வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையை இந்த நிமிஷத்துல என்னிடத்துல கொடுங்க. நீங்க எந்த பாவமான வாழ்க்கையில வாழ்ந்திருந்தாலும் உங்களை மன்னிக்கிற அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு. மார்க் 2:10, உலகத்துல இருக்கிற எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்கிற அதிகாரம் அவர்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம இன்னைக்கு மனம் திறந்து ஆண்டவர்கிட்ட வருவோம். ஆண்டவரே உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்றாரு, என்னிடத்துல வாங்க, என்னிடத்துல வந்தீங்கன்னா நான் உங்களை புறம்பே தள்ள மாட்டேன், உங்களை சேர்த்து கொள்வேன், நான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பேன்,
என் பிதாவின் வீட்டுக்கு நான் உங்களை கொண்டுட்டு போவேன். இன்னைக்கு நீங்க ஆண்டவர் பேச்சை கேட்டு உங்களுடைய இருதயத்தை, உங்களுடைய சரீரத்தை, உங்களுடைய ஆவியை இன்னைக்கு ஆண்டவருக்கு அர்ப்பணிங்க. இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை உங்ககிட்ட தர ஆண்டவரே. இவ்வளோ நாள் நான் என் சொந்த மாம்சத்துல என் வாழ்க்கையை நடத்திட்டேன் ஆண்டவரே. இன்னைக்கு நான் முழுமையாய் சரண்டர் பண்றேன் தகப்பனே. முழுமையாய் நான் சரண்டர் பண்றேன். நீங்க சொல்லியிருக்கிறீங்க, என்னிடத்துல வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. ஏசப்பா ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் முழுமையாய் உங்ககிட்ட வர ஆண்டவரே. எனக்கு அடுத்தது என்ன பண்றது தெரியல. ஃபுல்லா முழுமையான கடன்ல இருக்கிறேன். இல்ல, ஒரு சில பேர் இதுக்கு மேல நான் வாழவே தேவையில்லை, என் உடம்புல அப்பேற்பட்ட நோய் இருக்கு, சுகர்னாலையும் பிபினாலையும். இந்த சின்ன வயசுல சுகர்னால நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த சின்ன வயசுலயே வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் என் உடம்புல இருக்குன்னு நினைச்சு கொண்டிருக்கலாம். சகோதரா, சகோதரி, இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, என்கிட்ட வா, நான் உன்னை புறமே தள்ள மாட்டேன். டாக்டர்ஸ் உன்னை கைவிட்டிருக்கலாம், உங்க வீட்டுல இருக்கிறவங்க உங்களை கைவிட்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரு நாளும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என்னிடத்துல வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இந்த காணொலியை பார்க்கிற எல்லாரும் இந்த நிமிஷம் கண்ணை மூடுங்க. நான் உங்களுக்காக இப்ப ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உங்களை சேர்த்துக் கொள்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். நீங்க ஆண்டவர் கிட்ட வர்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? அகிலாண்ட தெய்வம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வம் உங்களை சேர்த்துக் கொள்றதுக்கு ரெடியா இருக்காருங்க. ஜெபிப்போம். மகா பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, நசரனாகிய இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய பாதபடியில வர ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நான் நன்றி தெரிவிக்கிறேன்ப்பா. இந்த நல்ல வேலையில இந்த காணொலியை பார்த்து அவங்க வீட்டுல எங்கெங்க இருக்கிறாங்களோ ஜெபித்து கொண்டிருக்கிற அருமையான தம்பிக்காகவும், தங்கச்சிக்காகவும், அக்காவுக்காகவும், அண்ணனுக்காகவும், அம்மாவுக்காகவும், அப்பாவுக்காகவும், பெரியவங்களுக்காகவும், தாய்மார்களுக்காகவும் உம்முடைய பாதபடியில வர ஆண்டவரே. அவங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உம்முடைய வார்த்தை உண்மை உள்ளது. அவங்க வியாதியில இருக்கிறாங்களா, உங்ககிட்ட இன்னைக்கு வரும்போது அந்த வியாதியில இருந்து ஒரு சுகத்தை கொடுத்து நீங்க அவங்களை சேர்த்து கொள்றீங்க ஆண்டவரே. சோத்ரையா, நீங்க சேர்த்து கொள்ளுங்க ஆண்டவரே. பலவிதமான கஷ்டத்திலையும் பாடுகளிலும் குடும்பத்துல சமாதானம் இல்லாம பிரச்சனையில இந்த நிமிஷமே சாகலான்ற நிலைமையில இன்னைக்கு உங்ககிட்ட பல பேர் வராங்க ஆண்டவரே. அவங்களை நீங்க சேர்த்து கொண்டு அவங்களை சுத்தப்படுத்தி சீர்படுத்தி கழுவி ஆண்டவரே நீங்க அவங்களை சேர்த்து கொண்டு அவங்களை ஆசீர்வதிங்கப்பா. சோதரிக்கிற ஆண்டவரே, முடிந்த நிலைமையில வேலை போயிடுச்சு, வேலை கிடைக்கல, தொழில் லாஸ் ஆயிடுச்சு, கிரெடிட் மேல கிரெடிட் ஆயிடுச்சு, எப்படி மீண்டு வர்றதுனே தெரியாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற சகோதரா, சகோதரி, இன்னைக்கு இயேசுப்பா கிட்ட வாங்க ஆண்டவரே. அவர்களுக்காக நான் திறப்புல நிக்கிற ஆண்டவரே, அவர்களுக்காக நான் ஜெபிக்கிற ஆண்டவரே. அவர்களை நீங்க மன்னித்து உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்தி அவர்களை சேர்த்து கொண்டு ஆண்டவரே இந்த பூமியில ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுத்து ஆண்டவரே இம்மையில் மாத்திரம் இல்ல அவங்களுக்கு ஒரு பரலோக வாழ்க்கையும் ஒரு கேரண்டி நீங்க கொடுக்கறீங்களே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களை வழி நடத்துங்க. சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஷபாதலா ஹதுரி ஆந்தரலதரபாம். ஆண்டவரே உமக்கு சோதரம். நீங்க விடுதலை கொடுக்கிறதுக்காக நான் நன்றி தெரிவிக்கிறேன். சோதரிக்கிறேன் சோதரிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யுங்க. ஜெபத்துல கலந்து கொண்ட எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். துதி கன மகிமை அனைத்தையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மரத ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.